ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல். இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. அதுவும் ரவைலாம் பால்லாம் வச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு குலோப் ஜாமுன் மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு அரை கப்பு ரவை இருந்தால் போதும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஃப்ரைங் பேனில் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு 100 கிராம் ரவை இருந்தால் போதும். ஸோ 100 கிராம் ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்பில் 125 கிராம் மெஷரிங் கப்பில் இது எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ரவையை நல்ல மிதமான சூட்டில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு எப்போ ஸ்வீட்லாம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கலாம். இப்போ எந்த கப்பில் நான் ரவை எடுத்தனோ அதே கப்பில் 2 மடங்கு பால் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் 250 ml பால் சேர்த்துக்கிட்டேன். இந்த பாலில் இந்த நல்லா ரவை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எந்த பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஃப்ளேம் மட்டும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே செய்யுங்க இந்த ஃபுல் ரெசிபியும். இப்போ எல்லா ரவையும் அப்படியே நல்லா மெதுவாக நல்லா அந்த பாலை அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா அந்த ரவை இந்த பால்லையே நல்லா குக் ஆயிரும். இது மாதிரி எல்லா பக்கம் தேய்ச்சி நல்லா இது பண்ணிக்கோங்க, குக் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா சுருண்டு அப்படியே நல்லா அழகாக வந்துடும் மாவு மாதிரி. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ஒரு கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் அப்படி பிளேட்டில் இருக்கட்டும். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் மில்க் சேர்த்துக்கலாம். ஒரு 5 ரூபா பேக்கெட் இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கை பொறுக்கிற சூட்லேயே இது ஃபுல்லாக இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆறிடுச்சுன்னா இந்த மாவு பிழைய வராது. இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கலாம். எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பில் பார்த்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி நான் குட்டியாக பால் எடுத்துகிட்டு இது மாதிரி 2 கைங்களுக்கு இடையில இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஒரு பேனில் எண்ணெய் நல்லா ஊற்றி காய வச்சுக்கோங்க. நம்ம குலோப் ஜாமுனுக்கெல்லாம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் பதம் எப்படி வச்சுருப்போம் அதே மாதிரியே எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா உள்ளக்கெல்லாம் நமக்கு நல்லா குக் ஆகணும். நல்லா திருப்பி திருப்பி போட்டுட்டு குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறலாம். நல்லா கலர் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறணும். இது மாதிரி நான் 3 பேட்சஸில் செஞ்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு சுகர் சிரப்புக்கு ஒரு 3/4 கப்பு சுகர் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி 3/4 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காவை பொடிச்சு சேர்த்தாச்சு. நம்மளுக்கு இந்த குலோப் ஜாமுனுக்கெல்லாம் இந்த பிஸ்பிஸ்ப்பு தன்மை வரும் இல்லையா, அந்த சுகர் சிரப் அது மாதிரி இருந்தால் போதும்.
அதோட அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சதெல்லாம் போட்டு சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு அப்படியே சோக் பண்ணிடுங்க. நல்லா 1 ஹவருக்கு வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.